வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜிக்கான ஒரு ஒரிஜினல் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 70 மார்க். 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஷின் பேப்பர் நல்லா பார்த்துருப்பாங்க. இதில் இருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும். இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. நமக்கு 11th விலங்கியல் பொறுத்த வரைக்கும் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 70 மார்க் வினாத்தாள் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி, 5 மார்க் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா பார்த்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் 2 மார்க் பார்க்கலாம். வேணும் 6 வினாக்களுக்கு விடையிலி வினா எண் 24 கட்டாயமாக விடையளிக்க சொல்லியிருக்காங்க. 6 × 2 12. யானைகளும் வனவிலங்கு மனித வாழிடத்தில் நுழைய காரணம் என்ன? பிளவு உடற்குழியினை உணவுப்பாதை உடற்குழியுடன் ஒப்பிடுக. வெள்ளை அடிப்போஸ் திசுவை பழுப்பு அடிப்போஸ் திசுவிலிருந்து வேறுபடுத்துக. ஆண் தவளைக்கும் பெண் தவளைக்கும் உள்ள வேறுபாடு. சிறுகுடலில் மட்டுமே உறிஞ்சிகள் உள்ளது, ஏன் இரைப்பையில் இல்லை? ஏன் சிலர் குரட்டை விடுகிறார்கள்? அது எவ்வாறு ஏற்படுகிறது? நிணநீர் என்றால் என்ன? அதன் பயன் யாது? ஆர்னித்தின் சுழற்சி விளக்கம் படம் வரைக. இதய நுரையீரல் உயிர் பிழைத்தல் என்றால் என்ன? 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 6 × 3 18. இதில் 30 முறை என்றால் என்ன? எடுத்துக்காட்டு. கணுக்காலிகளின் 3 முக்கிய பண்புகள். முக்கிய இணைப்பு திசு நோய்கள் 3 எழுதுக. மெட்டாமெரிசம் என்றால் என்ன? கல்லீரலின் முக்கிய பணிகள் 3 கூறு. நிமோனியா ஏன் ஒரு ஆபத்தான நோயாக கருதப்படுகிறது? இதய ஒலிகள் என்றால் என்ன? அவை எப்போது எப்படி உண்டாக்கப்படுகிறது? வைட்டமின் தயோமின் பணிகள் மற்றும் குறைபாட்டு அறிகுறிகள் யாவை? மனித சிறுநீரகத்தின் நீளூட்ட தோற்றத்தின் படமறிந்து பாகம் குறி. ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அனைத்து வினாக்களுக்கு விடையிலி 5 × 5 25. இதில் 5 மார்க் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு டைம் நல்லா ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. வகைப்பாட்டின் அடிப்படை தேவைகள் பற்றி விவரி. முதுகு நாணுள்ள பொது பண்புகளை படத்துடன் எழுதுக. தவளையின் செரிமான மண்டலத்தை படம் உடைந்து விவரி. ஆண் பெண் கரப்பாம்பூச்சி வேறுபடுத்துக. கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் பற்றி விவரி. மனித உட்சுவாசம் வெளிசுவாசம் நிகழ்வுகளை அட்டவணைப்படுத்துக. இதய துடிப்பு தோன்றல் மற்றும் கட்டுப்படுத்தல் நடைபெறும் முறையினை விவரி. ரொம்ப முக்கியம். எபித்தீலியம் என்றால் என்ன? பல்வேறு வகை எபித்தீலியங்களுடைய பண்புகள். மனித கழிவுநீக்க மண்டல குறைபாடுகள் ஏதேனும் 2 பற்றி சிறுகுறிப்பு தருக. ஸோ இதான் 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி 11th ஸ்டாண்டர்ட் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 ஜுவாலஜிக்கான ஒரு தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம் அப்லோட் பண்ண நிறைய பேர் தமிழ் மீடியம் கேட்டிருந்தீங்க, அதனால தான் இப்போ இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 11th ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நான் கூடிய கொஷின் பேப்பரில் தான் உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாம் கண்டிப்பாக கேட்பாங்க. 70 மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. 1 மார்க் 15 1 மார்க் இருக்குது. புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு இமீடியட்டாக ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ 2 மார்க் டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் ஏதேனும் 6 வினாக்களுக்கு மட்டும் விடையிலி வினா எண் 24 கட்டாய வினா. தட்டைப்புழு, மண்புழு, மீன், இறால் ஆகியவற்றின் சுவாச உறுப்புகளின் பெயர்களை எழுத. நெக்ஸ்ட் குளோரோகோஜன் செல்கள் என்றால் என்ன? வெள்ளை அடிப்போஸ் திசுவை பழுப்பு அடிப்போஸ் திசுவிலிருந்து வேறுபடுத்துக. பயனற்ற இடம் என்றால் என்ன? உடல் பருமன் ஏற்பட காரணங்கள் யாவை? இதய நுரையீரல் உயிர் பிழைத்தல் எப்போது மேற்கொள்ளப்படுகிறது? சிறுகுடலில் மட்டும் உறிஞ்சிகள் உள்ளது, ஏன் இரைப்பையில் இல்லை? விலங்கியல் பூங்கா பற்றி எழுதுக. திசுக்கள் உயிரினங்களின் கட்டமைப்பு என அழைக்க காரணம் யாது? அடுத்து பார்த்தீங்கன்னா 6 × 3 18. இதில் ஏதேனும் 6 வினாக்களுக்கு மட்டும் இடையில் வினா எண் 33 கட்டாய வினா. அலரி தசையின் வேலைகள். எலும்பு மீன்களுடைய 3 பண்புகள். தவளையின் இரத்த பகுதி பொருட்கள் யாவை? தன்மயமாதல் என்றால் என்ன? பிளவு உடற்குழி உணவுப்பாதை உடற்குழி வேறுபடுத்துக. வலது வென்ட்ரிகுலர் சுவர் இடது வென்ட்ரிகுலர் சுவரை விட மெல்லியது, ஏன்? கரப்பாம்பூச்சி ஏன் நோய் கடத்துத்திறன் என்று அழைக்கப்படுகிறது? மனித சிறுநீரகத்தின் நீள்வட்ட தோற்றத்தை படமறிந்து பாகம் குறி. அடுத்து பார்த்தீங்கன்னா அக்வா போகின்கள் என்றால் என்ன? பனி. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, முதுகு நாணுடைய விலங்குகளின் 3 அடிப்படை பண்புகள் தகுந்த படத்துடன் விளக்குக. பெயரிடுதலுக்கான அடிப்படை விதிகள். எபிதீலியம் என்றால் என்ன? தன் பல்வேறு வகைகள் பண்புகளை எழுது. கல்லீரலின் பணிகளை எழுது. தவளைக்கும் தேரைக்கும் உள்ள வேறுபாடு. இரைப்பையில் உணவு செரித்தல் நடைபெறும் முறையினை எழுது. மனித இதயத்தின் அமைப்பை படத்துடன் விரி. ஆக்சிஜன் கடத்தில் உள்ள சிற்கங்கள் பற்றி எழுது. தொகுதி அனலிடா ரொம்ப முக்கியம். நெப்ரான் அமைப்பு நல்லா வரைஞ்சி பார்த்துக்க வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியத்துக்குன்னு சொல்லி 11th பியூர் சயின்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 சொல்லி நம்ம தான் வீடியோ அதிகமாக அப்டேட் பண்ணியிருக்கோம். நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோவில் கொஸ்டின் பேப்பர் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாம் கேட்பாங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.